ஹலோ வணக்கம், குட் ஈவினிங். எஸ்டர்டே நேற்று நாங்கள் பர்ச்சேஸ் போயிருந்தோம். வாட்டர் பாட்டில், ஒரு சில திங்ஸ் எல்லாம் ஸ்டார்ட்ஸில் போட்டிருக்கோம். நான் ஷர்ட்டெல்லாம் எடுத்தோம். ஆடி தள்ளுபடி சாரீஸ் வாங்கினோம். போயிட்டு வந்த பிறகு தோசை அம்மா சுட்ட தோசை இல்லை, நான் தான் சுட்டேன். தோசை ஊற்றணும் நைட்டு. அது தொட்டுக்க பார்த்தீங்கன்னா சட்னி. தோசை நான் ஒரு தோசைக்கல் வாங்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா. ரொம்ப நல்லா வெயிட்டாக இருக்குங்க தோசைக்கல். ஜோதி அப்படின்ற ஒரு கடையில் தான் வாங்கினேன். எப்போயுமே எல்லா இடத்துலையும் இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஜோதின்ற என்டர்பிரைசஸ் நினைக்கிறேன். ஜோதி கடையில் வாங்கணும். பார்த்தீங்கன்னா தோசை அப்படியே அழகாக அந்த மெல்லிஸ் கரண்டியில், அந்த தட்டையாக இருக்கிற கரண்டியில் ஊற்றுங்களா, அதை நம்ம தேய்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எப்போவுமே நான் அந்த கரண்டியில் தான் ஊற்றுவேன். நான் அது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கடாயில் இருக்கிற ஆயில், அப்பளம் பொரிச்சோம், அதில் கொஞ்சம் ஆயில் இருந்தது. சரி, அதை எடுத்து அப்படியே போட்டு தோசைக்கு அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. யார் வீட்டில் இன்றைக்கி தோசை. நேற்று ஏதோ வீடியோ, எஸ்டர்டே வீடியோ நல்லா வரும். தோசை ரொம்ப நல்லா வரும். இது கல் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அந்த கல் ஒரு கையால் தூக்கவே முடியாது, 2 கை பிடிச்சி தான் தூக்கணும் அந்த தோசை கல். ஒத்த கையால் வேலை செஞ்சுக்கிட்டு ஒத்த கையால் அந்த கல் தூக்கவே முடியாதுங்க. சீரியஸாக சொல்கிறேன், செம்ம வெயிட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா சட்னி, கொஞ்சம் கறி குழம்பு மீந்தது கொஞ்சம் இருந்தது, அதையும் கொஞ்சம் வச்சுக்கிட்டோம். நமக்கு தான் தெரியுமே, மதியமே இந்த குழம்பு நைட்டு வச்சு ஊட்டிடுவோம்ன்ட்டு. நாங்கள் எங்கள் வீட்டில் அப்படி பண்ணுவோம். தோசை சூப்பராக வந்துச்சு பாருங்கள். திரி போட்ட பிறகு ரொம்ப நல்லா இருக்குங்க தோசை. நீங்கள் வேணும்னா ஜோதி ஸ்டீல் பாத்திர கடைகள் எங்கே இருந்தாலும் வாங்குங்க. அந்த ஜோதின்ற கடை ஃபேமஸ். அது எல்லா இடத்துலையுமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது அங்கங்கே பிரான்ச்சஸ் இருக்குது. ஜோதி எல்லா பாத்திரமும் A to Z அந்த கடையில் கிடைக்கும். ஒரு நாளைக்கு அந்த கடைக்கு போனேன்னா உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்களேன். எல்லாமே கிடைக்கும் ஜோதி கடையில். நான் வேறு ஒரு கடையில் ஒன்று வாங்கினேன். ரொம்ப மெல்லிஸ், ரொம்ப தட்டையாக இருக்கும் அந்த தோசைக்கல். அது என்ன பண்ணுவோம், பிரியாணி செய்யும்போது கீழே டம் பண்ணுறதுக்காக கீழே வச்சுருது அந்த தோசைக்கல்ல. ஒரு சிலர் தோசை சுடும்போது மூடி போடுவீங்க. நான் மூடி போட மாட்டேன், திருப்பி 2 பக்கமும் போட்டு எடுப்பேன். அதுக்கு தான் தோசை. 2 பக்கமும் சுடுவதால் அதுக்கு பேர் தான் தோசை. சும்மா காமெடிக்கு சொன்னேன். மூடி போட்டும் பண்ணலாம். அது பாருங்கள், அந்த தட்டை கரண்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்கள். இந்த கரண்டியில் ஊற்றுங்களேன். எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அந்த கரண்டி. அதில் ஊற்றுனோம்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த குண்டு கரண்டியில் ஊற்றுறதுக்கும் இந்த தட்டையான கரண்டியில் ஊற்றுறதுக்கும் நமக்கே வித்தியாசம் தெரியும். மோஸ்ட்லி நைட்டில் இட்லி இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இட்லி பாயில்டு பண்ணுறது தான் நல்லது. ஆயில் போட்டு ஊற்றுறதெல்லாம் வேஸ்ட். நல்லா கொலஸ்ட்ரால் தான் ஏறிக்கிட்டு போகுது நமக்கு. தோசை எண்ணெய் ஊற்றி, அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறது நான் எண்ணெயை. யார் வீட்டில் தோசை ஊற்றுறீங்க? தோசை யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எனக்கு தோசை ரேர். இட்லி தான். ஹோட்டல் போனாலும் இட்லி தான். இட்லி சாம்பார், இட்லி சட்னி, தண்ணி சட்னி தான் நல்லாயிருக்கும். இந்த கெட்டி சட்னி பிடிக்காது, ரொம்ப தண்ணியாக. வீட்டில் எல்லாருக்கும் எடுத்து வச்சுட்டு கட்டியாக நான் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா விளாச்சிடுறது. அப்படியே இதில் ஊற வச்சு இதமாக இறங்கும். சூப்பராக இருக்கும் தோசை. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். பாருங்களேன், அந்த தோசை எவ்வளோ அழகாக வந்தது பாருங்கள். அப்படியே இப்படி இப்படி ஒரு பரட்டு, அப்படி ஒரு பரட்டு நடுவில் சூப்பராக இருக்கும். சும்மா அப்படியே தூக்கி போட்டோம். அப்படியே அதிலே நின்றுடுச்சு. நல்ல ஜஸ்ட்டு கீழே விழ வேண்டியது.
டப்புன்னு தோசை கரண்டியில் நின்றுடுச்சு. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கிட்டு முடித்த பிறகு நைட்டு வெளியே வந்தோம். வெளியே வரும்பொழுது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பைக்கை பார்த்தாவே வேறு ஏதோ ஞாபகம் வருது. என்னென்னா இந்த கலர் காம்பினேஷன். மேலே போன இருட்டாக இருந்தது. ஸ்டெப்ஸில் லைட் இருக்குது, ஆனால் இந்த குறுக்கப்படியில் இல்லை, அது சைடில் வரும் லைட். மேலே போயிட்டு அது ஒரு வெளிச்சம் தெரியும் பாருங்கள், அடுத்த படியில் அங்கே வெளிச்சம் தெரியுதுல்ல, அங்கே தான் லைட் எரியும். மேல் வீட்டில் மேலவும் நாங்கள் தான் இருக்கிறோம். வாடகையெல்லாம் விடலை. வாடகையெல்லாம் இப்போல்லாம் ரொம்ப ஆபத்தான அதனால் வாடகையில் நாங்களே யூஸ் பண்ணிக்கிறோம். காலங்கள் மாறிக்கொண்டு வருகின்றன. வாடகை இருக்கிறவங்க அவங்கவுங்க பேர்லேயே எல்லாத்தையும் போட்டுக்கிறாங்க, நம்பர்லேருந்து எல்லாமே. சரி, ஓகே, எதுக்கு நம்மளே வெளியூரில் வந்து இருக்கிறோம், சொந்தமாக வீடு வாங்கி எதுக்கு பிரச்சனை? அதனால் பாருங்கள், ஜீசஸ் உடைய ஹேண்ட் சூப்பராக இருக்கும். அந்த எங்கள் டோரில் கை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வந்தாங்கனாக்கா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க டீச்சர்ஸுங்க. உள்ள கதவு திறந்துட்டு இங்கே சொல்ல சும்மா மேலே வந்து போர் அடித்தா கொஞ்ச நேரம் மேலே வர்றது. மேலே வந்து கிச்சன் பக்கம் போய் சும்மா அப்படி பார்க்குறது. கிச்சனில் எப்போவே எடுத்து வச்ச திங்ஸ் அதை எடுத்து மேலே விடணும்ட்டு நேரம் இல்லை. கரெக்டாக இருக்குது. சென்சஸ் எடுத்துன்னு இருக்கிறோம். இன்றைக்கி சண்டேங்க. சர்ச்சு முடிச்சுக்கிட்டு நான் ஒரு வீட்டை பார்க்கலான்ட்டு போனேன். சண்டேலேயும் வந்து இந்த சென்சஸ் கணக்கு எடுக்கிற வேலை இருக்குது. ஒரு வீட்டில் போனால் ஒருத்தர் கொஞ்சம் வயசானவர் தான், ரொம்ப வயசானவரில் கொஞ்சம் நார்மல் அபோவ் 60 இருக்கும். அவர் வந்து ஏதோ ஒரு ஒர்க் பண்ணியிருந்தார். நீங்கள் தான் ஹவுஸ் ஓனருங்களா? ஆமாங்க, சொல்லுங்கள் அப்படின்னு. இதுமாதிரி நாங்கள் சென்சஸ் பணிக்காக வந்திருக்கிறோம் சார். என்ன எதுக்கு இப்போ எடுக்கிறீங்க? கவர்மெண்ட் ஆர்டர் எங்களுக்கு எடுக்க சொல்லி வீட்டு கணக்கு எடுக்கிறாங்க. அதை நான் பொறுமையாக தான் பேசுகிறோம் அவர்கிட்ட. ஆனால் அவர் எரிபெரின்னு எரிஞ்சு விழுந்தார். நம்ம சும்மா விடுவோமா? ஃபோட்டோஸ், இது எங்கள் வீட்டு ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோஸ். எங்கள் டயசிஸ் பிஷப் ஐயா வந்தார். அப்போ அவர்கிட்ட ஒரு கவர் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ, எங்கள் ஸ்டாஃபும் கூட நின்று ஒரு ஃபோட்டோ, என்னுடைய கல்யாண ஃபோட்டோ இருக்கும். நிறைய இடத்துங்களில் பார்த்தீங்கன்னாக்கா வசனங்கள் நிறைய வச்சுருப்போம் வீட்டுக்குள்ளே ஸ்லாப்லாம். அப்புறம் அவர் என்ன பண்ணார், சரி அதுக்கப்புறமா அந்த பொண்ணு சொல்லிச்சு, நேம் பேர் கேட்குறாங்க, சொல்லுங்கள். அப்பா பழகுது அந்த பொண்ணுக்கு. அவராக செம காண்டில் இருக்கிறாரு. அது என்னன்னு தெரில, வீட்டில் காண்டா என்ன தெரில. அவருக்கு பேர் கேட்டேன். பேர் வருங்க, என்னங்க இருங்க சொல்கிறேன். பேர் சொல்கிறதுக்கு அவர் அலுப்பு. சர்ச்சு முடிச்சுக்கிட்டு நேராக வீட்டுக்கு போவோமே. சரி, ஓகே, நம்ம கொடுக்கப்பட்ட பணி உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் அந்த சென்சஸ் பணிக்கு போகிறோம். அதுவும் சர்ச்சு முடிச்சுட்டு போகிறேன். நேராக வீட்டுக்கு போயிருக்கலாம். அசுத்தாவி மாதிரி அந்த ஒரு இது பாருங்கள், அருமையான வசனம், ஆண்டவருடைய வார்த்தை. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணும் வந்து அவர் இது பண்ணுது, கோவமாக பேசுகிறது. அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த பொண்ணு ஒரு வேளை தெரியுமானு தெரில, டீச்சராக இருக்காங்க, வந்திருக்குறாங்கன்னு சொல்லி. அவர் பேசுகிறதே சரியில்லைங்க, எரிஞ்சு விழுந்தார். எனக்கும் சரி, நானும் கம்முன்னு இருந்தேன். அப்புறம் பேர் சொன்னாரா, மேகலா. ஃபோன் நம்பர் சார், ஃபோன் நம்பரா சொல்லிட்டு ஏதோ இடக்கா பேசி ஃபோன் நம்பர் சொன்னார், கடகடான்னு சொன்னார். ஓகேங்க, இது உங்கள் வீடுங்களா? எங்கள் வீடு தான். வீட்டில் எத்தனை பேர் இருக்குங்க? அதெல்லாம் நீங்கள் கூடாது. அதான் என்னடா இது ரொம்ப போச்சு இவர்கிட்ட. அதெல்லாம் நீங்கள் கூடாது. நான் என்ன வேலை பார்த்துன்னுக்குறேன், நானும் எனக்கு வேலை இருக்குது வீட்டில். போயிட்டு அப்புறமா வாங்க.
எங்களுக்கெல்லாம் வீட்டில் வேலை இல்லையா டீச்சர்ஸுங்களுக்கு? இது எந்த விதத்தில் நியாயம்னு ஒன்றுமே புரியவில்லை. எங்களுக்கும் வேலை இருக்குங்க நான் சொன்னேன், சார் லேடிஸ்கிட்ட வந்து நீங்கள் பொறுமையாக பேசணும். மோஸ்ட்லி ஜென்ட்ஸ் வந்து பேச வேண்டிய இடத்துல பேசுகிறது கிடையாது. லேடிஸ் வராங்க கேட்குறாங்கன்னா அதுக்கு தகுந்த பதில் சொல்லுங்கள் சார். முட்டாள் மாதிரி பேசினீங்கன்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. ஏங்க நான் அந்த வார்த்தை முட்டாள்னு சொன்னது எனக்கே நான் ஒன்றும் கம்மி வார்த்தைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் எரிஞ்சு விழுந்தார். செம்ம டென்ஷன் ஆகுது. சர்ச்சுக்கு வேறு போயிட்டு வந்துருக்குறோம். லேடிஸ் கிட்டாலும் பேசாதீங்க சார், முட்டாள் மாதிரி பேசினுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் பாதியிலே நிறுத்திட்டேன். ஆனால் ஃபோன் நம்பர் சொன்னார். அந்த அவங்க பொண்ணுடைய அவருக்கு இருக்குது 4-5 வீடு இருக்குது. வீட்டு கணக்கு என்னவோன்னா ஒரு டென்ஷன் ஆகிட்டார். அவர் எங்கெங்கே வீடு வச்சுன்னுக்கிறாரு தெரியல, கணக்கு எடுக்கிறாங்க.